ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி யாதவ பிரகாசர் ராமானுஜரை தீர்த்து கட்ட வேணும்னு தீர்த்த யாத்திரைக்கு முடிவெடுத்தார் இல்லையா? இந்த தீர்த்த யாத்திரையோட உண்மையான குறிக்கோள் தெரியாமல் நம் ராமானுஜரும் குருவோடு தன்னுடைய கல்வி தொடர வேணும்ன்ற எண்ணத்தோடு ஸ்ரத்தையோடு பின்தொடர்கிறார். அவரோடு அவர் மட்டுமல்ல, தனது தம்பியான கோவிந்தரையும் அழைத்து கொண்டு போகிறார். தனது அன்னையிடமும் மனைவியிடமும் விடை பெற்று கொண்டு திருக்கச்சி நம்பிகளோட ஆசையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து குருவோடு கிளம்புகிறாராம் காசி யாத்திரைக்கு. எங்கு காஞ்சிபுரத்திலிருந்து அந்த பக்கம் போக வேண்டும். இந்திய மலையெல்லாம் தாண்டி மிக நீண்ட பயணம், நடுவில் காட்டு வழியிலெல்லாம் பயணம் போக வேணும். இப்படி ரொம்ப தூரம் நடந்து போகிறார்கள். கடைசியாக விந்திய மலைச்சாரல்ல வந்துடுறா. அந்த இடத்துல முகாமிட்டாருது. எல்லாரும் உட்காண்டிருக்கா. அப்போ கோவிந்தருக்கு இந்த விஷயம் தெரிகிறது. நம் அண்ணனை கொல்ல சதி நடக்கிறதுன்றது புரிஞ்சுன்றார். எப்படியாவது தன் அண்ணனுக்கு அதை எச்சரிக்க வேணும்னு பார்க்குறாராம். ஆனால் வெளில சொன்னால் எப்படி என்ன நடக்குமோன்னு தெரியாது. அதனால் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ எல்லாம் நன்னா தூங்கிடுறா. சரி, இவர்கள்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கச்சு எப்படியாவது அவருக்கு ராமானுஜருக்கு சொல்லணும்ட்டு ராமானுஜருக்கு விஷயத்தை சொல்கிறார். இப்போ ராமானுஜரை அங்கிருந்து கிளம்புமாறு சொல்லிவிட்டாகிறது இல்லையா? ராமானுஜரும் கிளம்பிடுறார். இப்போ கோவிந்தர் மட்டும் இவாளோடும் தொடர்கிறார் பயணத்தை. இப்போ ராமானுஜர் குழந்தை 18 வயசு, காட்டில் நின்றுட்டுருக்கார். அவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அப்போ பார்த்துட்டுருக்கச்ச யாராவது இருக்காளான்னு பார்க்குறாராம். அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. உணவும் இல்லையா, ரொம்பவும் சோர்ந்து விடுகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கச்ச ஒரு மரத்தடியில் விழுந்து மூர்ச்சையாகி விடுகிறாராம் ராமானுஜர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண் முன்னாட 2 பேர் இருக்கா. யாருன்னு பார்த்தா ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் இருக்கிறார்கள். அப்போ இந்த வேடுவனும் வேடுவச்சியும் ராமானுஜரை பார்த்து நீ யாருன்னு கேட்க, அவரும் நடந்த விஷயங்களை எதுவும் கூறாமல் வழி தவறி வந்து விட்டேன், காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு மட்டும் சொல்கிறாராம். இதை கேட்ட அவர்களும் நாங்களும் அந்த வழியாகத்தான் போகிறோம், அதனால உனக்கு காவலாக வருகிறோம், உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம், அஞ்சாதின்னு வேடுவனும் வேடுவச்சியும் ராமானுஜரை காத்து கொண்டு காட்டு வழியில் நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த பயணம் எப்படி இருந்ததாம்? அன்று ராமன் சீதை பின்னால் லக்ஷ்மணன் போனான் இல்லையா? அந்த மாதிரி வேடுவன் வேடுவச்சி பின்னால் இப்போ ராமானுஜர் போய் கொண்டு இருக்கிறார். அப்போ ராமானுஜர் சொல்கிறாராம், வில்லேந்தி அவங்கள பார்த்தா ராமனை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாராம். ராமனா அது யாருன்னு கேட்கிறானாம் வேடுவன். அப்போ ராமாயண கதையை ரொம்ப அழகாக சொல்கிறாராம். அதில் ராமரை பற்றியும் சீதா பிராட்டியை பற்றியும் அவர்களோட வைபவத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார் ராமானுஜர். அதை கேட்கும்போது வேடுவனுக்கும் வேடுவச்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாகி விடுகிறதாம். அப்போ வேடுவச்சி சொல்கிறாள், நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையேன்றாளாம். அப்போ அதுக்கு வேடுவன் சொல்கிறான், இப்படி ஒரு குழந்தை பூமியில் இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லைன்னு சொல்கிறானாம். அந்த சம்பாஷணையெல்லாம் கேட்டு ராமானுஜருக்கும் ஒரே சந்தோஷம். அன்னைக்கு இரவு பொழுது கழிக்கணும் இல்லையா? பகல் பொழுதுதான் நடந்தாச்சு. அதனால ஒரு இடத்துல இளைப்பாறலாம்னு உட்காந்துக்கிறா. ராமானுஜருக்கோ உடல்லாம் ரொம்ப சோர்ந்து போச்சாம். படுத்து விட்டார். அப்போ பாதி இரவில் அந்த வேடு வச்சு கேட்கிறாளாம், தாகமாக இருக்குது, தண்ணி வேணும்னு கேட்க, அப்போ அதுக்கு வேடுவன் சொல்கிறான், காத்தால் எழுந்தவுடனே இங்கே பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து உனக்கு தீர்த்தம் எடுத்து வருகிறேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான். இது எல்லாம் ராமானுஜர் காதில் விழுகிறது. ஆனால் அவர் உடம்புல தெம்பில்லை. அவரால் எழுந்த அப்போது உடனே செய்ய முடியவில்லை. அதனால் அந்த வருத்தமும் இருந்துதான் அவருக்கு. அதனால் விடிஞ்சு முடியாதமா உடனே நேராக போகிறாராம். கொஞ்சம் தூரம் போனால் அழகான ஒரு சாலை கிணறு இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து வந்து அந்த வேடுவச்சிக்கு கொடுக்கிறார் ராமானுஜர். வேடுவச்சியும் அதை அருந்துகிறாள். அவள் சொல்கிறாளாம், ஆஹா, இது ரொம்ப சுவையாக இருக்கே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்ல ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு உதவி செய்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏதோ நம்மால் செய்ய முடிகிறதேன்னு ஒரே ஆனந்தமாம். ரொம்ப குதூகலமாக போய் மறுபடியும் எடுத்து வந்து பார்க்கிறார். ஆனால் அப்போ அந்த வேடுவனும் இல்லை, வேடுவச்சியும் இல்லை அங்கே. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி கூப்பிட்டு பார்க்கிறார். ஆனால் எங்கேயுமே இல்லை. அதற்கு பிறகு வெளில வந்து இந்த சாலை கிணறு கிட்ட வந்து நிற்க அங்கு சில பேர் போய்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறாராம், ஐயா இது என்ன ஊர்னு கேட்கிறார். அப்போ அவர்களெல்லாம் சொல்கிறார்களாம், நீ என்ன வெளியூர்லேருந்து வந்திருக்கியா? எங்கே வந்து கேட்கிற? அங்கே பார், வரதனுடைய கோவில் எப்படி அழகாக ஜொலிக்கிறது. இது இங்கே வரதனும் பெருந்தேவி தாயாரும் ஆட்சி செய்யும் இடமான காஞ்சிபுரம்னு சொல்ல ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி விந்திய மலையிலிருந்து காஞ்சிபுரம் வரை ஒரே இரவில் எப்படி வர முடிஞ்சது? அப்போ வந்த வேடுவனும் வேடுவச்சும் யாருன்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவருக்கு புரிகிறது,
நம்முடைய காஞ்சி வரதரும் பெருந்தேவி தாயாரும் தான் வேடுவனும் வேடுவச்சியாக வந்து ராமானுஜரை காத்திருக்கிறார்னு. அன்று ராமனுக்காக சீதைக்காகவும் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் விட்டு மரவுரி தரித்தான் இல்லையா? இன்னைக்கு அதே இளையாழ்வாருக்காக நம் பெருமானும் பிராட்டியும் வேடுவ வேடுவச்சியாக உருவெடுத்து வந்தார்கள். அன்று ராமனும் சீதையும் மனத்தில் எந்த துயரும் படக்கூடாதுன்னு அத்தனை துயரங்களையும் தன்மீது எடுத்துக்கொண்டான் லக்ஷ்மணன். அதே போலவே இப்பொழுதும் இந்த நெடிய காட்டுப்பயணம் நம் இளையாழ்வானை காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரே இரவில் பத்திரமாக இளையாழ்வாரை கொண்டு சேர்த்து விட்டனர் பெருமானும் பிராட்டியும். என்ன ஒரு அற்புதமான லீலை இல்லையா? இப்படி ராமானுஜர் ஒரு வழியாக அந்த காசி யாத்திரையிலிருந்து தப்பித்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது?